Good morning, students. Today we are going to learn about 10th Standard Geography, Unit 4, India Resources and Industries. Learning objectives: to learn about the resource and its types, to understand the concept of renewable and non-renewable resources, to identify the different types and distribution of industries in India, to analyze the problems of Indian industries. இந்தியாவினுடைய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். கற்றலின் நோக்கங்களாக வளங்கள் மற்றும் அதன் வகைகள், புதுப்பிக்கத்தக்க மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள், இந்தியாவில் உள்ள தொழிலகங்களின் வகைகள் மற்றும் பரவல்கள், இந்திய தொழிலகங்களில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பாடப்பகுதியின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். Introduction. Any matter or energy derived from the environment that is used by living things, including humans, is called a natural resource. இயற்கையிலிருந்து பெறப்பட்டு உயிரினங்களால் பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களும் இயற்கை வளம் என்று அழைக்கப்படுகிறது. நேச்சுரல் ரிசோர்சஸ் இன்க்ளூட் ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், fossil fuels, plants, wildlife, etc. காற்று, நீர், மண், தாதுக்கள், புதை படிம எரிபொருள், தாவரங்கள், வன விலங்குகள் இவையெல்லாம் இயற்கை வளங்களில் அடங்கும். Many natural resources are used as raw materials. They play a vital role in the economic development of any region. Natural resources are classified on several bases. Based on continued availability, the resources are categorized into two types. Renewable resources are those which have natural regeneration after their utilization. இயற்கை வளங்கள் எந்த ஒரு பிரதேசத்தின் பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இயற்கை வளங்களை இரண்டு வகைகளாக வகைப்படுத்தலாம். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோகேஸ், டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, எக்ஸெட்ரா. இயற்கை வளங்கள் இருவகைப்படும். புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் பயன்பாட்டிற்கு பிறகு இயற்கை முறையில் மீட்டுருவாக்கம் செய்யலாம். சூரிய சக்தி, காற்று சக்தி, உயிரின கழிவு வாயு, வளிமம், ஓத சக்தி, அலை சக்தி போன்றவை புதுப்பிக்க கூடிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. Non-renewable resources are the sources that cannot be replaced again after utilization. Coal, petroleum, natural gas, etc. fall under this category. பயன்பாட்டிற்கு பிறகு மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய இயலா வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள் எனப்படும். எக்ஸாம்பிள்: கோல் நிலக்கரி, பெட்ரோலியம் இயற்கை வாயு போன்றவை இவ்வகைக்கு எடுத்துக்காட்டுகள். மினரல்ஸ். மினரல் இஸ் a natural substance of organic or inorganic origin with definite chemical and physical properties. ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளை கொண்ட உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் கனிமங்கள் எனப்படும். The process of extracting mineral from the earth is known as mining. உயிருள்ள மற்றும் உயிரற்ற இயற்கை மூலங்கள் கனிமங்கள் எனப்படும். The mines near the earth crust are known as open pit mines, while the deep mines are known as soft mines. ஆழம் குறைந்த புவியோற்றுக்கு அருகில் உள்ள சுரங்கங்கள் திறந்த வெளி சுரங்கங்கள் என்றும்,
ஆழமாக உள்ள சுரங்கங்கள் ஆழ்சுரங்கங்கள் என்றும் அழைக்கலாம். Do you know the organizations associated with the minerals in India are: number 1, the Geological Survey of India, headquarters is at Calcutta. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கல்கட்டா. நம்பர் 2, இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ், ஹெட்குவார்ட்டர் அட் நாக்பூர். இந்திய சுரங்க பணியகம் அதனுடைய ஹெட்குவார்ட்டர் நாக்பூர்ல இருக்குது. நான் ஃபிரோஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர், NFTDC, ஹைதராபாத். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அது ஹைதராபாத்ல இருக்குது. நம்பர் 4, the Ministry of Mines is responsible for the administration of all mines and minerals Development and Regulation Act 1957. இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்க பணி அமைச்சகத்திடம் உள்ளது. Types of minerals. On the basis of chemical and physical properties, minerals are broadly grouped under 2 categories. They are metallic and non-metallic minerals. கனிமங்கள் வகைகள் 2. அவை உலோக கனிமங்கள் என்றும் அலோக கனிமங்கள் என்றும் வகைப்படுத்தலாம். நம்பர் 1, மெட்டாலிக் மினரல்ஸ், உலோக கனிமங்கள். Metallic minerals are the minerals which contain one or more metallic elements in them. Metallic minerals occur in rare, naturally formed concentrations known as mineral deposits. உலோக கனிமங்கள் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டிருக்கும். These deposits consist of a variety of valuable metals such as iron, manganese, copper, bauxite, nickel, zinc, lead, gold, etc. உலோக கனிமங்கள் அரிதாகவும் இயற்கையான அடர்ந்த தாது படிகளாகவும் காணப்படுகிறது. உலோக படிகள் காணப்படுகின்றவை இரும்பு, மாங்கனீஸ், தாமிரம், பாக்சைட், நிக்கல், சினிக், துத்தநாகம், காரியம், லீட், காரியம், கோல்டு, தங்கம், எக்ஸெட்ரா. நம்பர் 1, அயன் ஓர், இரும்பு தாது. Iron ore is the most widely distributed elements of the earth crust. Rarely occurs in free state. இந்தியாவில் காணப்படக்கூடிய தாது படிமங்கள், மினரல்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் கனிம வளங்கள். அயன், இரும்பு கிடைக்கக்கூடிய முக்கியமான இடங்கள். இங்க பீகார்ல ஒடிசாவில் கிடைக்குது. ஒடிசா ஏதாவது ஒண்ணு நினைவுல இருந்தா போதும். அயன், ஒடிசா. மாங்கனீஸ், அதுவும் ஒடிசா நினைவுல வச்சிருந்தா போதும். அயன், மாங்கனீஸ். காப்பர், வெஸ்ட் பெங்கால். காப்பர், வெஸ்ட் பெங்கால். அயன் அண்ட் மேங்கனீஸ், ஒடிசா. காப்பர், வெஸ்ட் பெங்கால். பாக்சைட், தமிழ்நாடு. லிம்ஸ்டோன், சுண்ணாம்புக்கல், தமிழ்நாடு. ஜிப்சன், தமிழ்நாடு. மைக்கா, மைக்கா, ஒடிசா. ஏதாவது ஒரு ஸ்டேட் நீங்க நினைவுல வச்சிருந்தா போதும். கோல்டு, கர்நாடகா. The iron is usually found in following form of iron ores,
பொதுவாக இரும்புத்தாது கீழ்கண்ட வடிவங்களில் காணப்படுகிறது. மேக்னடைட், ஹேமடைட், கோதைட், லிமோனைட், சிடரைட். இத்தகைய தாதுக்கள் படிகளாக இருக்கின்றது. அதனுடைய அளவுகள் இங்கு கொடுத்திருக்குது. மேக்னடைட் 72.4%, ஹேமடைட் 69.9%, கோதைட் 62.9%, லைமோனைட் 55%, siderite 48.2%. It enters into the composition of many rocks and minerals, especially from igneous and metamorphic rocks. The total recoverable reserves of iron ore in India are ஹியூமெடைட் and மேக்னடைட். இந்தியாவில் காணப்படும் இரும்பு தாது வளங்கள் ஹேமடைட் வகையையும் மேக்னடைட் வகையையும் சார்ந்தது. Jharkhand is the leading producer of iron ore with 25% the country's production. நாட்டின் மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் 25 விழுக்காடு உற்பத்தி செய்து முதன்மையான உற்பத்தியாளராக திகழ்கிறது. சிங்பாம், ஹசாரிபாக், தான்பாத் and Ranchi districts are its major producers. Odisha with 21% production ranks second. Sundargarh, Mayurbhanj, Sambalpur and Kyonchpur districts are its major producers. The magnetite production of Chhattisgarh in 18%. Rajgarh and Bilaspur are its leading districts, and the Karnataka is 20%. Chikmagalur, Chitradurga, Shimoga and Dharwad districts are its major producers. நாட்டினுடைய மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் முதலிடம் என்று பார்த்தோம். ஹசாரிபாக் மற்றும் ராஞ்சி மாவட்டங்கள் இந்த மாநிலத்தினுடைய முக்கியமான உற்பத்தியாளர்களாக இருக்கின்றார்கள். மேலும் இரண்டாம் நிலையில் ஒடிசா மாநிலம் இரண்டாவது இடம், ஜார்க்கண்ட் மாநிலம் முதலிடம், ஒடிசா மாநிலம் இரண்டாவது இடம். சுந்தர்கார், மயூர்பஞ்ச், சம்பல்பூர் and கியோஞ்சர் மாவட்டங்கள் இதனுடைய முக்கியமான உற்பத்தி மாவட்டங்களாக இருக்கின்றது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மேக்னைட் உற்பத்தி 18 விழுக்காடு. சிக்மங்களூர், சித்ராதுர்கா, சிமோகா and Dharwad districts are its major producers. Andhra Pradesh and Tamil Nadu produce about 5% each. Kurnool, Kundur, Kadapa and Anandapur districts in Andhra Pradesh and Salem, Namakkal, Tirunnamalai, Tiruchirappalli, Coimbatore, Madurai and Tirunelveli districts in Tamil Nadu are notable for the production of iron ore. அதிகமாக தமிழ்நாட்டில் சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இரும்பு தாது உற்பத்தியானது கிடைக்கின்றது. ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு ஒவ்வொன்றும் சுமார் 5 விழுக்காடு இரும்பு கிடைக்கின்ற மாநிலங்கள். செயில், இந்திய இரும்பு எஃகு ஆணையம்
Steel Authority of India Limited, abbreviation SAIL. Steel Authority of India Limited. The Ministry of Steel is responsible for planning and development of iron and steel industry in India. இந்தியாவின் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றுகின்றது. நம்பர் 2, manganese. Manganese is a silvery gray element. It is very hard and brittle in nature. It is always available in combination with iron, laterite and other minerals. It is an important mineral used for making iron and steel and serves as basic raw material for alloying. ஒரு வெளிர் சாம்பல் நிறமுடைய மிகவும் கடினமான எளிதில் உடையும் தன்மை கொண்டதுதான் இந்த மாங்கனீஸ் சொல்லக்கூடியது. எப்பொழுதும் இந்த மாங்கனீஸ் ஆனது இரும்பு, லேட்டரைட் மற்றும் பிற தாதுக்களோடு கலந்துதான் இது காணப்படும். It is the most important mineral for making iron and steel. இரும்பு எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்திக்கு அடிப்படையான ஒரு மூலப்பொருள். Nearly 10 kg manganese is required for manufacturing 1 ton of steel. It is also used in the manufacturing of bleaching powder, insecticide, paints and batteries. 10 கிலோ மாங்கனீஸ் 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படுகிறது. மாங்கனீஸ் வண்ணப்பூச்சிகள், பூச்சிக்கொல்லிகள், வெளுக்கம், இந்த தூள், மின்கலன்கள் போன்றவை தயாரிப்பதற்கு இது பயன்படுகிறது. தென் மோயில், MOIL, மாங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட். மாங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட் state-owned manganese ore mining company headquartered in Nagpur. With a market share of 50%, it was the largest producer of manganese ore in India. நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இந்த நிறுவனமானது இயங்குகின்றது. உலக சந்தை மதிப்பீட்டில் மாங்கனீஸ் உற்பத்தி செய்து முதன்மையான ஒரு நாடாக இந்தியா இருக்கின்றது. Manganese deposits occur mainly as metamorphosed bedded sedimentary deposits. The largest deposits of manganese is found in Odisha, followed by Karnataka, Madhya Pradesh, Maharashtra, Goa, Andhra Pradesh, Jharkhand, Rajasthan, Gujarat, Telangana and West Bengal together constitute about 2% of the India's manganese resource. India is the 5th largest producer of manganese in the world. பெரும்பாலும் உருமாறிய பாறைகளால் காணப்படுகிறது. உருமாறிய பாறைகளில் தான் இந்த மாங்கனீஸ் காணப்படும். ஏராளமான மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கின்றது. ராஜஸ்தான், குஜராத், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் இணைந்து இந்தியாவில் மாங்கனீஸ் உற்பத்தியில் 2 விழுக்காடை அளிக்கின்றது. இந்தியா உலக மாங்கனீஸ் உற்பத்தியில் 5வது பெரிய நாடு. நம்பர் 3, காப்பர். Copper is the first metal that prehistoric man has started using for many purposes. தாமிரம் வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம். கேட்பாங்க, 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. முதலாக மனிதன் பயன்படுத்திய உலோகம் காப்பர். Being flexible, it can be made into utensils of any shape. மனிதர்கள் பல்வேறு வகைகளில் இதை பயன்படுத்தினார்கள்.
Brass and bronze are obtained when the copper alloys with zinc and tin respectively. Copper has been commonly used for making, cooking, utensils and other objects of common utility. In modern days, it is extensively used in vast variety of electrical machinery, wires and cables. நெகிழும் தன்மையுடையது. ஆகவே இதை பல்வேறு வடிவமான பொருட்களாக உருமாற்ற முடியும். சமையல் பாத்திரங்கள் மற்றும் பொது பயன்பாட்டிற்கான பல பொருட்களுடைய உற்பத்திக்கும் பயன்படுகிறது. மின்சார கம்பிகள், மின் சாதனங்கள், கம்பி வடங்கள் போன்றவற்றின் உற்பத்திக்கு அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். Largest resource of copper ore is in the state of Rajasthan, followed by Jharkhand and Madhya Pradesh. The states of Andhra Pradesh, Gujarat, Haryana, Karnataka, Maharashtra, Meghalaya, Nagaland, Odisha, Sikkim, Tamil Nadu, Telangana, Uttarakhand. தாமிர படிவு அதிகமுள்ள மாநிலங்கள், ஏராளமான மாநிலங்கள் இருக்கின்றது இந்தியாவில். Hindustan Copper Limited is a government-owned corporation in the Central Public Enterprise under the Ministry of Mines, India. இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொந்தமான ஒரு நிறுவனம் தான் இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் என்று சொல்லக்கூடியது. வெஸ்ட் பெங்கால் அக்கௌண்ட் ஃபார் 7.9% of the total copper resource of India. உத்தரகாண்ட் ஏராளமான மாநிலங்கள் இருக்கின்றது. ஆந்திர பிரதேஷ், குஜராத், ஹரியானா, மகாராஷ்டிரா, மேகாலயா, நாகாலாந்து, ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால் மாநிலங்கள் சேர்ந்து 7.9% of the total copper resource of India. 7.9% தாமிர இருப்பை பெற்றுள்ளது. நம்பர் 4, பாக்சைட். Bauxite is an important ore from which aluminum is extracted. அலுமினியம் பாக்சைட் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது. It is found in the rock consisting mainly of hydrated aluminum oxides. அதாவது நீரேற்ற அலுமினிய ஆக்சைடு உள்ள பாறைகளில் காணப்படுகிறது. Bauxite is widely distributed as surface deposits in the areas of laterite soil. சரளை மண் காணப்படும் பகுதிகளில் புவியின் மேற்பரப்பில் படிவுகளாக பாக்சைட் தாது பரவி காணப்படுகிறது. Being light in weight and tough, aluminum is used in the manufacture of aircraft and automobile engines. Bauxite is also used in the manufacture of cement and chemicals. குறைந்த எடை ஆனால் கடினத்தன்மை கொண்ட பண்பு. ஆகவே அலுமினியமானது விமான கட்டுமானங்களிலும் தானியங்கி இயந்திரங்களிலும் அதிகம் பயன்படுத்துகின்றார்கள். Do you know bauxite is an oxide of aluminum? The name has been derived from the French word lipax. அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. The main bauxite deposits occur in Odisha, Gujarat, Junagadh, Amreli and Bhavnagar districts, Jharkhand, Ranchi and Kumila districts, Maharashtra,
Sindhudurg and Ratnagiri, Chhattisgarh, Palarpur and Durg districts and Tamil Nadu. பாக்சைட் தாதுக்கள் ஒடிசா மாநிலத்திலும் குஜராத்திலும் மகாராஷ்டிரா மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம் தமிழ்நாட்டிலும் ஏராளமான இடங்களில் காணப்படுகிறது. நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் NALCO, நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், abbreviated as NALCO, incorporated in 1981, has units in Odisha at places like Angul and Damanjodi. It was incorporated as a public sector enterprise of the Ministry of Mines, Government of India in 1981. தேசிய அலுமினிய நிறுவனம் தான் NALCO என்று சொல்லக்கூடியது. 1981 தொடங்கப்பட்டது. இதனுடைய மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் டாமன்ஜோடி போன்ற இடங்களில் இது உள்ளது. இந்திய சுரங்கப்பாதை அமைச்சகத்தின் கீழ் 1981 பொதுத்துறை நிறுவனமாக இது உருவாக்கப்பட்டது. நான் மெட்டாலிக் மினரல்ஸ், அலோக கனிமங்கள். These minerals do not contain metal in them. வகை கனிமங்களில் உலோகத்தன்மையே இருக்காது. மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ், டால்மைட், coal, petroleum, etc. are the non-metallic minerals. Mica. An ancient time, mica was used in Ayurvedic medicine. Mica became very popular with the development of electrical industry. பண்டைய காலத்தில் மைக்கா ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது. மின் தொழிலக வளர்ச்சியில் இந்த மைக்கா மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. அப்ராக் இஸ் எ குட் குவாலிட்டி மைக்கா. அப்ராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை நல்ல தரமான மைக்கா. அப்ராக் இஸ் எ குட் குவாலிட்டி மைக்கா. இட் இஸ் translucent, easily splittable into thin sheets, flat, colorless, elastic and incompressible. மைக்கா ஒளி புகக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு பொருள். ஒளி புகக்கூடிய தன்மை, எளிதில் மிக மெல்லிய பட்டைகளாக பிரித்தெடுக்க கூடியவை, நிறமற்றவை. Mica is used in making of insulating properties as it withstands high voltage and has low power loss factor. Since it is a non-conductor of electricity, it is exclusively used in electrical goods. It is also used in making of lubricants, medicines, paints and varnishes. நிறமற்றவை, பட்டைகளாக பிரித்தெடுக்கக்கூடியவை, நிறமற்றவை, நெகிழும் தன்மை உடையது. மைக்கா அதிக மின்னழுத்தத்தை தாங்கக்கூடிய திறன் பெற்றவை. ஆகவேதான் மின் காப்பான்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இன்சுலேட்டர்ஸ் எல்லாம் தயாரிக்க மைக்காவை பயன்படுத்துகின்றார்கள். மின் கடத்தா தன்மை உள்ளவை. மின்சாதன தயாரிப்பில் பிளக் போர்டெல்லாம் மைக்காவில செய்தாங்க. மேலும் மசகு எண்ணெய், மருந்துகள், லூப்ரிகன்ஸ், மசகு எண்ணெய், மெடிசன்ஸ், பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷஸ்
வர்ண பூசுதலுக்கும் இது பயன்படுத்துகின்றார்கள். The major deposits of mica are found in Andhra Pradesh, Rajasthan, Odisha and Jharkhand. முக்கிய மைக்கா உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் இங்க கொடுத்துருது. ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், ஒடிசா and ஜார்க்கண்ட். லைம்ஸ்டோன், சுண்ணாம்புக்கல். Limestone is associated with rocks composed of either calcium carbonate or the double carbonate of calcium and magnesium of mixture of both. Limestone also contains small quantities of silica, alumina, iron oxides, phosphorus and sulfur. கால்சியம் கார்போனேட் கொண்ட பாறைகளிலோ அல்லது கால்சியம் மற்றும் மக்னீசியம் இரண்டும் கலந்த பாறைகளிலோ இந்த வகையான கல்லானது காணப்படுகிறது. இந்த கல்லானது சுண்ணாம்புக்கள், சிறிய அளவிலான சிலிக்கா, அலுமினா, இரும்பு ஆக்சைடு, பாஸ்பரஸ், கந்தகம் போன்றவற்றை கொண்டுள்ளது. Limestone is used in the industries of chemicals for soda ash, caustic soda, bleaching powder, paper, cement, iron and steel, glass and fertilizers. The major producing areas Karnataka, Andhra Pradesh, Telangana, Rajasthan, Madhya Pradesh, Tamil Nadu, Meghalaya, Gujarat and Chhattisgarh. Then gypsum. Gypsum is a hydrated sulfate of calcium. Sulfate நீர்ம கனிமம் gypsum என்று சொல்லக்கூடியது. Which occurs as white, opaque or transparent minerals in beds of sedimentary rocks such as limestone, sandstone and shale. சுண்ணாம்பு பாறை, மணற்பாறை, மாக்கல் போன்ற படிவு பாறைகளில் ஒளி புகும் வெண்ணிறமான தாதுவாக இது காணப்படுகிறது. Gypsum is used in the manufacture of cement, fertilizers, wallboard, plaster of Paris and in soil conditioning. Rajasthan, Tamil Nadu, Gujarat, Himachal Pradesh, Karnataka, Uttarakhand, Andhra Pradesh and Madhya Pradesh are the major producers.